ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சனிக்கமான சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாங்க. ஆனா தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு, திமுக அரசு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நசுக்குறாங்க, காவல்துறையும் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் தர மாட்டாங்க. ஏதோ கட்சிகள்லாம் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாங்க, ஆர்ப்பாட்டத்தை வைக்கிறாங்க, பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து மட்டும் ஏன் இந்த காவல்துறை இப்படி பயப்படுது, திமுக அரசும் பயப்படுது? ஏன்னா விஜயோடைய வரவு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பேர் இழப்பு அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து சொல்றாங்க. இங்க திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டி அப்படின்னு எங்க தலைவர் சொல்லிட்டாரு. அதனால விஜய பார்த்து இந்த திமுக கூட்டம் அச்சப்படுகிறது, பயப்புகிறது. அதனால தான் எங்களை நசுக்கிற விதமா இந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு அனுமதி தர மாட்டாங்க அப்படின்னு விஜயோட தரப்பு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா, திருச்சியில விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. அப்போ திட்டமிட்டபடியே ரோட் ஷோ கேட்டாங்க, ரோட் ஷோ கொடுக்கல, அனுமதிக்கல, காவல்துறை அனுமதிக்கல. ஏன்னா ரோட் ஷோ கொடுத்தா ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, சட்ட சிக்கல் இருக்கு, பொதுமக்களுக்கு இடையூறல் இருக்கு, பொது சொத்துக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டின் படி கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. ஆனா விஜய் அவர்கள் திட்டமிட்டபடியே ரோட் ஷோ நடத்த அனுமதிக்கு இல்லையா, அப்போ தொண்டர்களை முழுசா குவிச்சுட்டு அந்த ஜனத்துவில நான் வந்து என்ன பண்ண போறேன், பொறுமையா போறேன் அப்படின்னு திட்டமிட்டு தான் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஏன்னா நிறைய காட்சிகள் நம்ம பார்க்கும்போது தெரியும், நிறைய இடங்கள் காலியா தான் இருந்தது. பேசிக்கிற அளவுக்குலாம் வந்து பெரிய கிரௌட் எல்லாம் இல்லை. விஜய் அவர்கள் கார் அந்த பஸ்ஸை வந்து கவர் பண்ணி அந்த கூட்டத்துல நெரிசலோட போனோம் அப்படின்ற ஒரு செட்டப்போட தான் திருச்சி பிரச்சாரத்துல மேற்கொண்டாரு விஜய் அவர்கள் அப்படின்னு பேசப்படுது. இப்போ அதே போலதான் எல்லா மாவட்டத்திலையும் அவர் வந்து மேற்கொள்ள போகிறாரு அப்படின்னு ஒரு பேச்சுகள் ஏற்பட்டு எல்லா மாவட்ட தரப்புல இருந்தும் அந்தந்த கமிஷனர் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு என்ன பண்ணாங்க, பர்மிஷன் கேட்டாங்க. ஆனா விஜயுடைய கூட்டத்தை வச்சு இவங்க வந்து என்ன பண்றாங்க, பொது சொத்துக்கு சேதம் வந்துடும், பொதுமக்களுக்கு இடையூறு வந்துடும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. ஏன்னா விஜயோடைய சுற்றுப்பயணம் ப்ராப்பரா அது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கதான் செய்யுது. ஒரு வழிமுறை இல்ல, வகுக்கல, இப்படிதான் வரணும், இப்படிதான் போகணும், தொண்டர்கள் அதுக்கேத்த மாதிரி வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு ஒருங்கிணைப்பு அங்க இல்ல. விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னா தொண்டர்கள் வழிவிட போறாங்க. ஆனா மைக் எடுத்து ஒரு வார்த்தை கூட அவர் விலகி போங்க, நம்ம கொஞ்சம் ஸ்பீடா முடிப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லல அப்படின்றதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவரு ஸ்பாட் வச்சிருந்தார் மரக்கடைக்கு, இவ்வளவு வந்து சேர்றதுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆச்சு. ஆனா திருச்சியில இருந்து அரியலூருக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடா போனாரு, அப்ப அது நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்குதுங்க. ஏன்னா திருச்சியில இருந்து அரியலூருக்கு எத்தனை கிலோமீட்டர், ஏன் அங்க குறித்த நேரத்துல போனாரு, எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ இவங்களுடைய கான்செப்டே என்னன்னா, ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி தரல, அதனால அந்த ரோட் ஷோவை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, ரோட் ஷோ மாதிரி அதை நடத்தி முடிச்சாரு. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, எல்லா மாவட்டத்திலையும் கமிஷனர் ஆபீஸ்ல, எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு என்ன பண்ணாங்க, பர்மிஷன் கேட்டாங்க, அனுமதி தரல. உடனே சட்ட ரீதியா நாங்க இதை வந்து போராடி பெற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு திமுக அரசு மேல நம்பிக்கை இல்ல, காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல, நாங்க சட்ட ரீதியா போராடி நாங்க உரிமைகளை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணாங்க தமிழக வெற்றி கழகம். ஐயா எங்களுக்கு வந்து பர்மிஷன் தர மாட்டாங்க, எல்லா கட்சிகளுக்கும் இவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க, ஆனா எங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க மாட்டாங்க, எங்களை பார்த்து இவங்களுக்கு பயமா என்ன மேட்டர் தெரியல, ஆனா எங்களை பார்த்து மட்டும் கொடுக்க மாட்டாங்க, என்ன ஏதுன்னு கொஞ்சம் கூப்பிட்டு விசாரிங்க ஐயா அப்படின்னு உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் என்ன பண்ணிருக்காங்க, கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, அரசு தரப்பு காவல்துறை வழக்கறிஞர்களை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, என்னதான்ப்பா பிரச்சனை, எதுக்குப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் தர மாட்டீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னா எல்லாத்தையும் புட்டு ஆதாரத்தோட வச்சிருக்கிறாங்க. சும்மா வழியெல்லாம் சொல்லல, வீடியோ ஆதாரம், புகைப்பட ஆதாரம், எல்லா ஆதாரத்தையும் கொண்டு போய் வச்சிருக்காங்க. பொது சொத்துக்கு எந்த அளவுக்கு சேதப்படுத்திருக்காங்க நீங்களே பாருங்க ஐயா, பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு இடையூறலா இருந்திருக்காங்க பாருங்க. எங்க கிட்ட கொடுத்த வழிமுறைகளை இவங்க பின்பற்றவே இல்லை. திருச்சி அந்த சுற்றுப்பயணத்துல என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்வோம், எப்படி நாங்க போவோம், எத்தனை மணிக்கு நாங்க உள்ள இருப்போம், எத்தனை மணிக்கு வெளியே போவோம் இப்படின்னு வழிமுறைகள் எங்க கிட்ட கொடுத்தாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்கடா
இல்லவே இல்ல. இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஐயா நாங்க பர்மிஷன் கொடுக்க முடியும்? பொதுமக்கள் ரொம்ப இடையூறலா இருக்கிறாங்க, பொது சொத்துக்கு ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு, இதுதான்யா உண்மை, இதுக்காகத்தான் இவங்களுக்கு வந்து நாங்க கொடுக்க மாட்டோமே கண்டி, மத்தபடி வேற எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது அப்படின்னு அரசு தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆதாரத்தோட அங்க கொடுத்திருக்காங்க. உடனே நீதிபதி என்ன பண்ணிருக்காரு, ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இங்க பாருங்க, பொது சொத்துக்கு சேதம் அடைஞ்சா டெபாசிட்டை கட்ட சொல்லுங்க. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா கட்சிக்கும் இது மாதிரி ஒரு வழிமுறையை ஏற்படுத்துங்க அப்படின்னு காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. எந்த ஒரு கட்சி ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களோ, இல்ல கூட்டத்தை நடத்துறாங்களோ, இல்ல ரோட் ஷோ நடத்துறாங்களோ, எது வேணா நடத்தணும், பொது சொத்துக்கு சேதப்பட்டுச்சுதா அதை வந்து அந்த கட்சி தலையில கட்டுங்க, அதுக்கான காசை அந்த கட்சி தான் கொடுக்கணும், இதுக்குன்னு ஒரு டெபாசிட் தொகையை அவங்க கிட்ட இருந்து வாங்குங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்து உட்பட மற்ற எல்லா கட்சிக்கும் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, திருச்சியில எந்தெந்த பொது சொத்துகள் சேதம் அடைஞ்சது, அதுக்கு இவங்க எதனா சேதாரம் கொடுத்திருக்காங்களா, முதல்ல அதை பட்டியலிட்டு அதுக்கான காசுகளை முதல்ல வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம வழிமுறைகளை நீங்க கொடுக்கிற மாதிரி அதை நீங்க கடைபிடிக்கணும், இல்லனா சட்டம் உங்க மேல பாயும், உங்களுக்காக மட்டும் சட்டம் கிடையாது அப்படின்னு லெப்ட் ரைட்னு வாங்கி இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை உயர் நீதிமன்றம். உண்மையிலேயே இப்ப ஏன்டா நம்ம உயர் நீதிமன்றத்துக்கு போனோம் அப்படின்னு ரொம்ப திக்கு முக்காடி நிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் சொல்றது ஒண்ணு, ஆனா செய்யறது வேற. இப்போ மாநில மாநாட்டு கூட என்னென்ன ஒரு வழிமுறைகள் சொன்னாங்க, அது எல்லாத்தையும் கடைபிடிச்சாங்கன்னா இல்லவே இல்லை, அதெல்லாம் விதி மீறிட்டாங்க. இன்னும் கேட்டா இவங்க மேல கேஸ் போடணும், வழக்கு பதிவு பண்ணணும். விதிமீறலுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, புறம்பா என்ன பண்ணிருக்காங்க, விதி இவங்க கொடுத்த காவல்துறை கொடுத்த விதிகளுக்கு புறம்பா செயல்பட்டு இருக்காங்க, அதுக்காக இவங்க மேல கேஸ் போடணும். ஆனா தமிழக வெற்றிகள் சொல்றது ஒண்ணு, ஆனா செய்யறது ஒண்ணா இருக்கு. இவங்களை எப்படி நம்ப முடியும்? நீங்க கொடுத்த வாக்கையே உங்களால காப்பாற்ற முடியலையே, ஆட்சிக்கு வந்தா நீங்க கொடுத்த வாக்குறுதி எப்படி நிறைவேற்றுவீங்கன்னு உங்க மேல நம்பிக்கை வரும்? எல்லாருக்கும் கேள்வி கேட்கணும்ல. அதனாலதான் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, தெல்ல தெளிவா சொல்லிருச்சு, தமிழக வெற்றி கழகம் எங்கெல்லாம் அவங்க வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்களோ அங்க பொது சொத்துக்கு எதுனா சேதப்பட்டதுன்னா எவ்வளவு பணமோ அதை நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கணும், இவங்க ஒரு டெபாசிட் வந்து தொகையை கொடுக்கணும், அதுக்கு ஒரு வழிமுறையை ஏற்படுத்துங்க. அது மாத்திரம் இல்லாம இவங்க கொடுக்கிற, அதாவது காவல்துறை கொடுக்கிற விதிகளுக்கு மீறி இவங்க செயல்பட்டா வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு உயர் நீதிமன்றம் நச்சுன்னு விஜய் தலைமையில ஒரு கொட்டை கொட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஏன்டா நம்ம உயர் நீதிமன்றம் போயிட்டு நம்மளே வச்சுக்கணும், ஆப்பு வச்சுக்கணும், அப்படி சொந்த காசுலயே ஆப்பு வச்சுக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். இப்ப இவங்க என்ன பண்றது ஏது பண்றது விழிப்பிதிங்கி நிக்கிறாங்க. ஒழுங்கா காவல்துறை கிட்ட போயிருந்தாலும் அவங்களே ஒரு சில என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கணும். இப்போ உயர் நீதிமன்றம் டைரக்டா நம்மள கண்ணோக்கி பாக்குது, நம்ம கொஞ்சம் பிசுறு தட்டுனா அல்லேக்கா பிடிச்சிருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சென்னையில சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறேன்னு விஜய் சொல்லியிருக்காரு. இவங்க வந்து 1000 பேர் தான் கூடணும் அப்படின்னா அந்த 1000 பேர் தான் கூடணும், அதுக்கு மேல கூடுனா கேஸ். பொது சொத்துக்கள் வந்து எதனா இடையூறு பண்ணா இவங்க மேல கேஸ் பிளஸ் ஃபைனு. அது மாத்திரம் இல்லாம கொடுக்கிற விதிகளை மீறி, இப்போ இந்த ரோடுக்குள்ளதான் போகணும், இந்த ரோடை தவிர்த்துட்டு மத்த பக்கத்துல இருக்கிற ரோடுல வந்து நீங்க டிராபிக் ஜாம் உண்டாக்க கூடாது அப்படின்னு விதி போட்டா பின்பற்றி ஆகணும். அதை மீறிட்டா வழக்கு, யார் தலைமையில் நடக்குதோ அவங்க மேல வழக்கு. சோ இது போல விஜய்க்கு செக்கு மேல செக்கு வச்சிருக்கு உயர் நீதிமன்றம். தேவையில்லாம விஜய் அவர்கள் உயர் நீதிமன்றத்தை நாடி நம்மளுக்கு போனா நம்மளுக்கு ஆதரவா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா ஆதரவா உங்களுக்கு கிடைச்சது, ஆனா கூட சேர்ந்து ஆப்பும் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் இங்க எடுத்துக்கொள்ள போனோம். எதுவா இருந்தாலும் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை திட்டமிட்டு கிரௌடுகளை சேர்க்கணும், கூட்டத்தை கூட்டணும், பொறுமையா ரோட் ஷோ கேட்டா ரோட் ஷோ தர மாட்டாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம ரோட் ஷோவை அமைச்சுக்கணும் அப்படின்னு இவங்களுக்குள்ளாகவே என்ன பண்றாங்க, விதியை மீறிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பர்மிஷன் தரல அப்படின்னு சொல்லிட்டு போய் பித்தலாட்டம் பண்றாங்க தமிழக வெற்றி கழகத்தினர். எதுவா இருந்தாலும் உயர் நீதிமன்றத்துக்கு போனா நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு, நியாயம் கிடைச்சது, நியாயம் கிடைக்காமலாம் இல்ல, அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிபந்தனைக்கு உட்பட்ட அனுமதி, விதியை மீறினா தண்டனை, பொது சொத்துக்களை சேதப்படுத்தினா ஃபைனு, டெபாசிட் கட்டிட்டு தான் இவங்க கூட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற பல நிபந்தனைகளை கொடுத்திருக்காங்க. இது விஜய்க்கு ஒரு செக்கு தான், விஜய் தலைமையில இடிய இறக்கி இருக்காங்க உயர் நீதிமன்றம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.